உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய வீட்டில் கத்தை கத்தையாக எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட பணம் சுமார் 15 கோடி ரூபாய் எரிந்து சாம்பலாக இருக்கிறது. ஒரு நீதிபதி வீட்டில் எதுக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது. உடனடியாக அவருக்கு எந்த வழக்கையும் நீங்கள் விசாரிக்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு இந்தியாவினுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் CJ சஞ்சீவ் கண்ணா அவர்கள் உடனடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். 3 நீதிபதிகள் அடங்கிய விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறைக்கு போன உத்தரவுகளின்படி கடந்த 6 மாசமாக இந்த ஜட்ஜி யார் யார்கிட்டலாம் பேசினாரு, அவருடைய கால் ரெக்கார்ட்ஸ், IPDR ரெக்கார்ட்ஸ் என அத்தனையும் உடனடியாக நீங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. என்ன நடந்தது இந்த விவகாரத்தில்? ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா என்று சொல்லக்கூடிய இந்த நீதிபதி, இவர் ஏற்கனவே 100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அதில் CBI விசாரித்த அந்த வழக்கிலெல்லாம் சம்பந்தப்பட்டவர் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான ஆதாரங்கள் வெளிவர தொடங்கி இருக்கிறது. நீதித்துறையையும் தாக்கி இருக்கிறதா, பணம் படுத்தும் பாடு என்கிற விஷயங்கள் அதனுடைய பின்னணி, இந்த ஒட்டுமொத்த விவகாரங்களையும் விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. கடந்த 3 நாட்களுக்கு மேலே ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. யாரோ ஜட்ஜு வீட்டில் பெரிய அளவுக்கு நெருப்பு பற்றிக்கிச்சான். போய் பார்த்தா கத்தையாக பணம் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போன அந்த இதை பார்த்தீங்களா? ஒரு ஜட்ஜி வீட்டில் இவ்வளோ பணம் எப்படி வரும்? அவர் அப்போ யார்கிட்டலாம் லஞ்சம் வாங்கினார்? இப்படியான ஒரு செய்தி அப்படிங்கிறது திரும்ப பேசுபொருளாகி கொண்டிருக்கிறது. டெல்லியில் இருந்த அந்த நீதிபதி, அவருடைய பெயர் யஷ்வந்த் வர்மா. ஸோ இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியினுடைய ஃப்ளாஷ்பேக், ஏன்னா இன்றைக்கி அந்த வீட்டிலிருந்து எரிஞ்ச நிலையில் இருந்த கத்தையாக இருந்த பணம் அப்படிங்கிறதுனுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது. உச்சநீதிமன்றமே அதை வெளியிட்டிருக்கிறது. நாங்கள் இதை பொது வெளியில் டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைய சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அதை உச்சநீதிமன்றத்தினுடைய வெப்சைட்லேயே பதிவேற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. இப்போ முதல்ல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிடுவோம். என்னையிலேருந்து அப்படின்னா 14ஆம் தேதி இந்த மாதம் 14 மார்ச் இரவு 11:30 மணிக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற செய்தி காவல்துறைக்கு வருது. ஃபயர் ஆக்சிடெண்ட் எங்கே அப்படின்னா டெல்லியில் ஒரு ஆஃபீஸர் ஸ்டோர் ரூம், இந்த யஷ்வந்த் வர்மாங்கிற நீதிபதியினுடைய அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்க ஒரு ஸ்டோர் ரூமில் அப்படின்னு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்குது. இது நடந்து உடனடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே அதாவது அன்றைக்கு அந்த நீதிபதியும் அவருடைய மனைவியும் அங்கே இல்லை. அவங்க போபால் போயிட்டாங்க, ஊரில் இல்லை. அவருடைய மகளும் வயதான தாயும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதும், வேலைக்காரங்க 5 பேர் இருக்காங்க அந்த வீட்டில். அதில் ஒரு வேலைக்காரங்க உடனடியாக ஜட்ஜினுடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. பர்சனல் செக்ரட்டரியினுடைய ஃபோன்லேருந்து காவல்துறை PCRன்னு சொல்லக்கூடிய போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு செய்தி போது போலீஸ் கண்ட்ரோல் ரூம் உடனடியாக ஃபயர் ஸ்டேஷனுக்கு அனுப்பி ஃபயர் ஸ்டேஷன் என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே போயிட்டு நெருப்பு அணைக்க போயிட்டாங்க. இது நடுராத்திரி நைட்டு 11:30க்கு பிறகு நெருப்பு பிடிக்குது. இதெல்லாம் முடிஞ்சு காலைக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிலை கட்டுக்குள்ளே இது பண்ணுது. ஃபயர் ஸ்டேஷன் எல்லாத்தையும் அணைச்சி அந்த இதை சால்வ் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் 15ஆம் தேதி மாலை 4:50க்கு டெல்லியினுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவர் யார் அப்படின்னா, யார் ஃபோன் பண்ணுறா? அந்த நீதிபதியினுடைய பேர் தேவேந்திர குமார் உபாத்யாயா. இவர் தான் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறார். இவருக்கு கமிஷனர் கால் பண்ணுறாரு. யாருன்னா டெல்லியினுடைய கமிஷனர் சஞ்சய் அரோரா கால் பண்ணுறாரு. கால் பண்ணி அவர் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டு உடனே தலைமை நீதிபதி அதிர்ச்சி ஆகிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது, இன்றைக்கி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, நீங்கள் கமிஷனர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு சார், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது சஞ்சீவ் கண்ணா அவர்கள் உடனடியாக நீங்கள் வேறு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கமிஷனர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறாரு. அப்படி சொன்னதன் அடிப்படையில் 14ஆம் தேதி ஃபயரு, 15ஆம் தேதி கமிஷனர் சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வரைக்கும் விவகாரம் போயிடுது. 16ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, சில டீட்டெயில்ஸை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்குறாங்க. என்னென்னா, கமிஷனர்கிட்ட அந்த கால் ஃபயர் ஆச்சு அப்படிங்கிறது யார் சொன்னால் அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது அந்த நம்பர், மொபைல் நம்பர், சிம் நம்பர் யார் பேரில் பதிவாயிருக்கு அப்படின்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய பெயரில் அந்த சிம் கார்டு பதிவாகியிருக்கு. டெல்லி உயர்நீதிமன்ற பர்பஸ்க்காக வாங்கப்பட்டு அங்கே பணியாற்றக்கூடிய பர்சனல் செக்ரட்டரி, இந்த யஷ்வந்த் வர்மான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த நீதிபதியினுடைய தனி உதவியாளருக்கு தான் அந்த மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவர் தான் கால் பண்ணியிருக்காரு. அப்போ டேரெக்டாக அதில் என்ன அப்படின்னா, இதை ஓகே, இதை கன்ஃபார்ம் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸை வாங்கிக்கிறாங்க. அப்போ இது ஒரு பக்கம் அப்படின்னா, இப்போ அடுத்து ஒரு பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி ஜட்ஜு ஊரில் கிடையாது.
அங்கே யார் யாரெல்லாம் ஸ்பாட்டில் இருந்திருக்கா அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறாங்க. இவங்க வந்து அவங்க குடும்பத்தை சாராத ஆளாக இருந்தால் தான் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அப்படின்னும் போது அங்கே வந்து ஜட்ஜினுடைய வீட்டுக்கு காவலுக்கு யாரை விட்டுருக்காங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப்னு சொல்லக்கூடிய நம்ம துணை இராணுவ படை இருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு பிரிவு தான் சிஆர்பிஎஃப். வந்து பெட்டாலியன் 70F அப்படிங்கிறதுலேருந்து அங்கே வந்து அவருக்கு செக்யூரிட்டிக்கு பாதுகாப்புக்காக ஜட்ஜி வீட்டுக்கு சிஆர்பிஎஃப் வீரர்களை போட்டிருக்காங்க. இந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் தங்கக்கூடிய அந்த அறைங்கிறது இந்த எரிஞ்சு போன ஸ்டோர் ரூமுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கக்கூடியது. ஸோ அவங்க வந்து அவங்கக்கிட்ட சில டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து மூவ் பண்ணுறாரு. ஸோ அவங்கக்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதும் போகுது. இதே நேரத்தில் பேரலாக அதாவது அன்றைக்கு காலையில் இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அடுத்த நாள் தெரிஞ்ச உடனே இது தலைமை நீதிபதிக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு வேளை டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுனால டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன பண்ணுறாரு, ஏன்னா அவரும் ஹோலிக்கு இந்த ஒரு வாரம் முழுக்க ஹோலி விடுமுறைக்கு பூரா பேரும் அவங்கவுங்க மாநிலத்துக்கு போயிடுறாங்க. அதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பண்ணுறாரு, தனக்கு கீழே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரி பதிவாளராகவும் தன்னுடைய செக்ரட்டரியாகவும் இருக்கக்கூடியவர் அனுப்பி நேரில் போய் அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு 16ஆம் தேதி சொல்கிறாரு. ஸோ அடுத்த நாள் அங்கே போகும்போது நேராக யார் இந்த உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய பதிவாளர் அங்கே போகும்போது ஜட்ஜு யஷ்வந்த் வர்மாவே கூப்பிட்டுட்டு போய் அவரும் அவருடைய உதவியாளரும் கூப்பிட்டுட்டு போய் எரிஞ்சிருக்க ரூமை பாருங்கள் அப்படின்னு காட்டுறாங்க. முழுக்க அது ஒரு மாலை நேரம் அடுத்த நாளில் இருட்டிடுது. ஸோ இவங்க மொபைலில் டார்ச்சை வச்சுட்டு தான் உள்ளே போகிறாங்க. ஒரு ஃபுல்லாக கருப்பாகி என்ன நமக்கு எரிஞ்ச வீடு எப்படி இருக்கும், கிராக் விட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து அவர் உடனடியாக ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு. ஸோ இந்த முதல் 3 நாட்கள் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான விஷயங்கள் போகுது 3 நாள் 4 நாள் வரைக்கும் அப்படின்னா, ஒரு விபத்து ஆகிடுச்சு போய் பார்த்தா அங்கே பல டாக்குமெண்ட் எல்லாம் எரிஞ்சு போச்சு, அது ஸ்டோர் ரூமா அப்படிங்கிறதோட இருந்தது. 4ஆவது நாள் தான் இந்த வழக்கில் ஒரு ட்விஸ்ட் வருது. என்ன அப்படின்னா, ஃபயர் சர்வீஸ் அவங்க போய் அணைச்ச அந்த காலகட்டத்தில் அவங்க அதில் பணம் ரூபா நோட்டு கட்டக்கட்டையாக இருந்து எரிஞ்சதை பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் அந்த மாதிரி பார்த்ததாக ஒரு அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் ஃபயர் சர்வீஸ்லேருந்து கமிஷனருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த இடத்துல சீனுக்குள்ளே வருது. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அங்கிருந்து நேரடியாக யாருக்கு அனுப்பப்படுது அப்படின்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பப்பட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கும் அந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ நாள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 3 நாள் அப்படின்னா, அங்கே அது வெறும் ரூமுங்க யார் வேணாலும் போகலாங்க, வேண்டாத இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம், சில ஃபர்னிச்சர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இவங்க கூப்பிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பங்களாவில் தலைமை நீதிபதி கூப்பிட்டு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உபாத்தியாயா கூப்பிட்டு வர்மா அவர்கள்ட்ட இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் வீட்டில் எரிஞ்சப்போ எடுக்கப்பட்டது தான், இவ்வளோ கத்தையாக பணம் உங்ககிட்ட ஏன் வந்தது, இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும்னு கேட்கும்போது வர்மா அவர்கள் ரொம்ப அதை பார்த்துட்டு, இல்லை யாரோ திட்டமிட்டு என்ன மாட்டி விட பார்க்குறாங்க, நான் அவ்வளோ பணமெல்லாம் வச்சு இல்லை, அதையும் கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் மறைச்சி வச்சு எரிஞ்சதுன்னெலாம் சொல்ல முடியாது, இது ஒரு கான்ஸ்பிரசி அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதுக்கு அடுத்தது தான் 23 அப்படிங்கிற தேதியில் இந்த வீடியோவை டைரக்டாக சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு இவருடைய அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்துல கமிஷனர் உறுதியாக சொல்லுகிறார். இதுக்கு நடுவில் என்ன கிளப்பிட்டாங்க, ஃபயர் சர்வீஸ் அப்படி ஒரு வீடியோவே இல்லைன்னு சொல்லிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் கிளப்பி விட்டுட்டாங்க. அப்போ ஃபயர் சர்வீஸ் மறுக்குது அப்படின்னு அறிக்கை வந்த உடனே அதெல்லாம் பொய்யா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. உடனே இவரின் மீது குற்றம் சுமத்துவதற்காக யாரோ கிளப்பிட்டாங்க, அப்படி ஒரு சதி இருக்குது அப்படின்னு அன்றைக்கி ஒரு நைட்டு பேசிச்சு. அடுத்த 24 மணி நேரத்தில் ஃபயர் சர்வீஸ் நாங்கள் அப்படிலாம் இல்லைன்னுலாம் சொல்லலை அப்படின்னு தான் இந்த ஃபோட்டோ வீடியோவை ரிலீஸ் பண்ணதே. இந்த இல்லைன்னு சொன்னதை மறுக்கிறதுக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இதில் உடனடியாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லும் பொழுது, இதில் அங்கே இருந்த அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் அவங்கெல்லாம் விசாரிக்கும் பொழுது அடுத்த நாள் காலையில் அங்கே இருந்த பல குப்பைகளெல்லாம் எடுத்து அகற்றிட்டாங்கங்கிறாங்க. அதில் என்னெல்லாம் இருந்துச்சு, எதெல்லாம் அகற்றப்பட்டது அப்படிங்கிறது தெரியாது. உள்ளே இருந்த மெட்டீரியலை ஃபயர் சர்வீஸ்காரங்க அணைச்சி விட்டதோடு தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கிளியரன்ஸ் ப்ராசஸ் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, இந்த விவகாரத்தில் புதுசாக வெளியிலேருந்து ஒரு ஆள் உள்ளே போயிருக்க முடியாது. ஜட்ஜு அன்னைக்கு அங்கே இருந்தது ஜட்ஜோட மகள், அவங்களுடைய அம்மா, வயசான அம்மா, அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருந்தாங்க, அவருடைய பர்சனல் செக்ரட்டரி, தனி செயலாளர், இவங்க அங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரங்க 5 பேர், இவங்க 4 + இந்த 5னா இந்த 9 பேருக்குள்ளே தான் அங்கே உள்ள ஆக்சஸே இருந்திருக்கு. ஃபயர் ஆகிருந்தாலும் உள்ளே என்ன பொருள் இருந்தாலும் இவங்களை விசாரித்தோம்னா
ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எனவே இந்த விவகாரத்தில் நம்ம அந்த லாஸ்ட் லைனை மட்டும் பார்ப்போம். அவருடைய ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் அவர் அனுப்பியிருக்காரு. அதனுடைய இந்த லாஸ்ட் லைனை பார்த்தோம் அப்படின்னா, அக்கார்டிங்லி ஐ எம் ஆஃப் த prima facie opinion that the entire matter warrants a deeper probe. இதில் ரொம்ப ஆழமான ஒரு விசாரணை செய்ய வேண்டும். அடிப்படை முகாந்திரம் இருக்கிறது, பல விஷயங்கள் விசாரிக்கப்படாமல் இருக்கிறது என நேரடியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதி விடுகிறார் தேவேந்திரகுமார் உபாத்யாயாங்கிற தலைமை நீதிபதி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறுகிறது. உடனடியாக 3 நீதிபதிகள் அடங்கிய ஒரு விசாரணை குழுவை அமைக்கிறார் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள். பாரன் பெஞ்சில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. பஞ்சாப் ஹரியானா தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் ஷீல் நாகு, அதே போல் ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சந்த்வாலியா, ஜிஎஸ் சந்தாவாலியா அப்படிங்கிறவருங்க. அதே போல் கர்நாடகாவினுடைய நீதிபதியாக இருக்கும் ஜஸ்டிஸ் அனுஷ் சிவராமன் ஆகிய 3 பேரையும் வச்சு ஒரு விசாரணை கமிஷன் போட்டுட்டு பாரன் பெஞ்சில் இன்னொன்று ரிப்போர்ட் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வித்ட்ராஸ் ஜுடிஷியல் ஒர்க் ஃப்ரம் ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா. அந்த வழக்கு முடிஞ்சு அவர் மீது விசாரணை ரிப்போர்ட்ஸ் வருகிற வரை அவருக்கு எந்த விதமான கேசஸையும் நீங்கள் அலாட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இதனுடைய விஷயங்கள் நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக போடுறோம் அப்படின்ற விஷயங்களையும் எழுப்புறாங்க. இதுக்கு நடுப்புற ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் சில கேள்விகளை அவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். நம்ம அதை பார்த்துடலாம். அவர்கிட்ட எப்படி அவ்வளவு பணம் வந்தது, அவருடைய வீட்டில் அவ்வளவு பணம் அவர்கிட்ட முதல்ல ஏன் வச்சுருந்தாருங்கிற கேள்வி நீங்கள் கேட்கணும். அந்த பணத்துக்கு அவர் உரிமை எடுக்கிறாராங்கிறத கேட்கணும். நம்ம அந்த இதை பார்த்துட்ருக்கோம். அதே போல் எக்ஸ்பிளைன் த சோர்ஸ் ஆஃப் மணி ஆர் கேஷ் விச் வாஸ் ஃபவுண்ட் இன் த செட் ரூம். அந்த அறையில் இருந்ததாக சொல்லப்படுகிற பணம் எப்படி வந்தது, எதன் மூலமாக வந்தது அப்படிங்கிறத அவர் விளக்கணும். 3வது, who is the person who had removed the burnt money from the room in the morning of March 15. அன்று அதிகாலை எரிந்த அறையில் இருந்த பணத்தை பொறுக்கி அதை எரிஞ்சதெல்லாம் தூக்கி வெளியில் போட்டது யாருங்கிறத அவர் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். அதே போல் அங்கே இருக்கக்கூடியவர்கள் கடந்த 6 மாதங்கள் இந்த ஜட்ஜோடு இருந்த அஃபீஷியல் ஸ்டாஃப் ஹைகோர்ட்லேருந்து யார் யார் இருந்தாங்க, பதிவாளர்கள், பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் யார் யார் இருந்தால், சிஆர்பிஎஃப் ஆகட்டும், மற்றவங்க, இது தொடர்பான விஷயங்கள் கடந்த 6 மாதம் கூட வேலை பார்த்த அத்தனை பேரோடதும் வேணும். அதே போல் ஜட்ஜோட மொபைல் சர்வீஸ், அவருடைய கால் ரெக்கார்ட்ஸு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கடந்த 6 மாதத்தில் அத்தனையும் நீங்கள் எடுக்கணும்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எழுதியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் நீங்கள் இன்னொன்று சொல்லியிருக்க ஜட்ஜுக்கிட்ட இந்த ஃபோனெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். அதை பாருங்கள், மிஸ்டர் ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா மேபி ரெக்வஸ்டட் டு நாட் டிஸ்போஸ் ஆஃப் இஸ் மொபைல் ஃபோன். மொபைலை தூக்கி போடுறது, இல்லை டெலீட் பண்ணுறது, இல்லை அதில் ஏதாச்சும் ஒரு பேசியிருந்ததை மாடிஃபை பண்ணுறது, டேட்டாவை காலி பண்ணுறது, இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு நீங்கள் இந்த ஜட்ஜிக்கு சொல்லி வைங்க. இந்த ரிப்ளே அப்படிங்கிறது அது தொடர்பான விஷயங்களை எனக்கு அனுப்பி வைங்கன்னே சஞ்சீவ் கண்ணா அவர்கள் நேரடியாக கடிதம் எழுதுகிறார். இதை உடனடியாக டெல்லி ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி கமிஷனருக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அவருடைய பாருங்கள் அந்த செகண்ட் லெட்டர், ரெக்வஸ்ட் லெட்டர் சென்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் அப்டைனிங் கால் ரெக்கார்ட்ஸ் அண்ட் IPDR ஆஃப் ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா. அவருடைய மொபைல் நம்பரை கொடுத்து 1/9 இன்னைய தேதி வரைக்கும், அதாவது அங்கே ஒரு 4 மாதம், இங்கே ஒரு 3 மாதம், 2.5 மாதம், இந்த 6.5 மாதத்துக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு நாங்கள் எடுக்க சொல்லிட்டோம் அப்படிங்கிறத தெரிவிச்சிட்டாங்க. இப்போ இதுதான் இதனுடைய ஓவரால் ஜிஸ்டாக இருக்குது. பணம் கைப்பற்றப்படுகிறது, போச்சு வந்துச்சு. அப்போ இன்றைக்கி ஜுடிஷியரிக்குள்ளே கரப்ஷனுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நம்ம இந்த இடத்துல பெருசாக வைக்க வேண்டியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்த நம்ம கட் பண்ணணும். இந்த ஆரம்பத்தில் ஒரு 100 கோடி ரூபாய் அப்படின்னு ஏதோ சொன்னீங்களே, என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சுமார் 100 கோடி ரூபாய், 97 கோடி ரூபாய் வரைக்கும் அதில் சம்மந்தப்பட்டதுங்கிறாங்க. இந்தியா டுடேயில் பாருங்கள், டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் வாஸ் எம்ப்ராய்டு இன் கேஷ் ரோ வாஸ் நேம்டு இன் CBI கேஸ் இன் 2018 அப்படின்னு இருக்கு இல்லையா. 2018 இன்னைக்கு பணம் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிற அந்த ஜட்ஜு யஷ்வந்த் வர்மா கடந்த காலத்தில் இதே மாதிரியான ஃபினான்ஷியல் டீலிங்கில் ஏற்கனவே அடிபட்டவர். அவருடையது 2018 சிம்பா ஹோலி அப்படிங்கிற சுகர் மில் ஃப்ராடு கேஸில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லப்பட்டோம்னா நம்ம ஜட்ஜி தான், அவரோட ஃபோட்டோ தான் அங்கே இருக்குது அப்படிங்கிறது. லார்ஜ் கேஷ் ஸ்டாஷ் ஃபவுண்டு அப்படிங்கிறதும் அதனால் இப்போ கைப்பற்றதுனால வர்மா வந்து இந்த 97 கோடி ரூபாய் ஃப்ராடு கேஸில் அவரும் ஒருவராக அக்யூஸ்டாக இருந்தார் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்றாங்க. அது CBI விசாரிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப
முக்கியமானது. ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் சுகர் மில்காரங்க சீட்டிங் பண்ணிட்டாங்க. சுமார் 98 கோடி ரூபாய் 97.85 crore லோன் அது சார்ந்த விஷயங்களில் அது போச்சு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இவருடைய ட்ராக் ரெக்கார்டு இப்படித்தான் இருந்திருக்கிறது என்பதும் இந்த இடத்துல எழுகிறது. ஸோ நீதித்துறை தன்னை, அதாவது ஹூ வில் ஜட்ஜ் த ஜட்ஜஸ் அப்படின்னு கேட்பாங்க. அது வேறு விதத்தில் சொல்லணும்னா ஹூ வில் வாட்ச் த வாட்ச்மேன் தான் ரொம்ப கலோகியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஐ திங்க் இது வேறு ஏதோ வேற்று மொழியில் வர ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. வாட்ச்மேனை யாருங்க வாட்ச் பண்ணுவா அப்படின்னு. அதே மாதிரி இப்போ ஹூ வில் ஜட்ஜ் த ஜட்ஜஸ்ன்னு கேட்டோம் அப்படின்னா, நீதிபதிகள் எல்லாவற்றிலும் கருத்து சொல்கிறார்கள், எல்லாவற்றிலும் உடனடியான உத்தரவுகள், சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் வரமுறைப்படுத்துகிறாங்க. இன்றைக்கு அவர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டிய இடம், சூழல் வந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சட்டம் எல்லாருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இருந்து இது தொடர்பான விசாரணைகள் எப்படி நடக்க போகிறது, அவர் ஒருவேளை ராஜினாமா பண்ணிவிட்டு அவருக்கு எதுவும் பொறுப்புகள் அதுக்கு பிறகு கொடுக்குறாங்களா, என்ன ஏது, எப்படி பார்த்தாலும் அவருடைய கடந்த காலத்தில் அவர் கொடுத்த அத்தனை தீர்ப்புகளும் சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு இடம் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. உச்சநீதிமன்றம் இந்த டிரான்ஸ்பரன்சி எல்லாத்துலேயும் பண்ணால் இன்னும் கூட சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்குது. அதனுடைய அடுத்த கட்ட அப்டேட்ஸோடு நம்ம சந்திப்போம். அதனுடைய டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.